துபாயில இருந்து என்ன பார்க்க வரா. இந்த நல்ல நாள்ல வரது ரொம்ப நல்லது. கஸ்தூரியோட சேர்ந்து நாம கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடணும். மாவில தோரணம் கட்டி கலர் கோலம் போட்டு 6 வகை பலகாரம், பால் பாயாசம், குழந்தை கிருஷ்ணருக்கு பிடிச்ச லட்டு, வெண்ணெய் வச்சு நாம சாமி கும்பிடணும். அது வரைக்கும் நாம யாரும் சாப்பிடக்கூடாது. புரியுதா? புரியுது பாட்டி. விரதம் இருக்கலாம். மத்தவங்க வாயில என்ன கொழக்கட்டையா இருக்கு? சத்தமா சொல்லுங்க. ஆமா, சொன்னா மட்டும் பத்தாது, வேலை நடக்கணும். சிவா, சொல்லுமா. நீ போய் மாயில தோரணம் பூ எல்லாம் வாங்கிட்டு வந்துரு. சரியா? சரிம்மா. நிலாக்குட்டி, மாமாவோட வரியா? வா போலாம், வா. பாய். சரி, வேலை ஆரம்பிக்கலாம் வாங்க. காவேரி, முதல்ல சாமி போட்டோவை தொடச்சு வைக்கணும். வீட்டை விட்டு விரட்டலான்னா ஒரு கிருஷ்ணர் சிலைய கொண்டு வந்து மொத்த கான்செப்டையும் உடைச்சிட்டா. சாப்பிடாம வேலை செய்யணுமா? என்னால சுத்தமா முடியாது அம்மா. இப்பவே எனக்கு தலை சுத்துது. இந்த விரதம் விளக்கு போடுறதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. பசி வயிற்றுக்குள்ள என்னென்னமோ பண்ணுது. கிழவி சொன்னா கட்டாயமா கேட்கணுமா என்ன? விரதம் இருக்கிறது ஒண்ணு கட்டாயம் கிடையாது. யாருக்கும் தெரியாம சாப்பிட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். எஸ், வாங்க சாப்பிடலாம். திருட்டுத்தனமா சாப்பிட்டா ஜாலியா இருக்கும். பவானி, இங்க வா. சாப்பிடுறதுக்கு என்ன இருக்குன்னு கிச்சன்ல போய் பார்த்து எடுத்துட்டு வா. ஓகே. சரி, ஃபுட்டு வந்ததும் எங்க வச்சு சாப்பிடலாம்? பின்னாடி மறைஞ்சிருந்து போய் சாப்பிடலாம். பாத்தியா, நேத்து வந்தவனுக்கு தெரியுது. உனக்கு ஏதாவது தெரியுதா? வந்துட்டாச்சு. சாப்பிட ஒண்ணுமே இல்ல. கிச்சனை தொடச்சு வச்சிருக்காங்க. நோ ஃபுட். போச்சா? பாவீங்களா? இப்ப என்ன செய்யலாம்? நோ டென்ஷன். அதான் இவர் இருக்காருல, இவர் அனுப்பிச்சு ஹோட்டல்ல போய் பார்சல் வாங்கிட்டு வர சொல்லலாம். அப்பாடா. சரி, யார் யாருக்கு என்னென்ன வேணும் ஆர்டர் கொடுங்க. மாமா, எனக்கு பூரி. எனக்கு கீ ரோஸ்ட். எனக்கு இட்லி வாங்கிட்டு வாங்க. ஓகே 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 ஓகே. லிஸ்ட் பெருசா போகுது. யாருக்கு என்ன வேணுமோ எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் வாங்கிட்டு வந்துறேன். ஏங்க, நீங்க முதல்ல கிளம்புங்க. ஏங்க, எங்க போறீங்க? வழி இந்த பக்கம் இருக்கு. வண்டி கீழே தானே இருக்கு. சாவி மேல இருக்கு. ஷோ, சரி போய் எடுத்துட்டு வாங்க போங்க. மச்சான், நான் ஹோட்டல் தான் போறேன்னு எப்படி கண்டுபிடிச்ச? யாருக்கும் தெரியாம மாந்தோப்புல மறைவா உட்காந்து சாப்பிடணும்னு பிளான் பண்ணீங்கல்ல, அது யாருக்கும் தெரியாம பேசிருக்கலாம்ல. நடுவால நின்னு பேசிட்டு போறீங்க. அப்படியா? கேட்டுச்சா என்ன? எல்லாம் கேட்டுச்சு. ஏங்க, என்ன பண்றீங்க? ஏன் பார்த்தா தெரியல? மா, இப்படி எடு. மா, எல்லா சீமாட்டிகளும் வந்தாச்சு, விடாதீங்க. ஏய், என்னங்கடி பண்றீங்க? வந்த ஆளுக்கு ஒரு வேலை பார்க்கலாம்ல. பத்மா, தெரிய போட்டு விளக்குல எண்ணெய ஊத்து. அம்மா, மாவு அரைக்கணும். அமராவதி, நீ கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணு. சாமி போட்டோவை தொடச்சு வைக்கணுமா? அத நீ சொல்லாத. சரி, நான் சொல்றேன். சாமி போட்டோவெல்லாம் தொடச்சு பொட்டு வச்சு பூவை. ரம்யா, நீயும் பவானியும் துணிய வச்சு தரைய நல்லா தொடங்க. வீட்டுல மாப் போட்டு விட்ட இடம்லாம் கொஞ்சம் தண்ணியா இருக்கு. என்ன நிக்கிறீங்க? வேலை நடக்கட்டும். இங்கே நின்னுட்டு இருந்தா போங்க. போ. காவேரி, எங்க ஒருத்தரையும் காணோம்? வேலை பாக்குற மாதிரி நடிச்சு எஸ்கேப் ஆயிட்டாங்க. பாவம். யாரு பாவம்? நம்ம தான் பாவம். அது அப்படிலாம் இல்ல. ரம்யா, பவானி வேற வீட்டுக்கு போறவங்க. அங்க போய் இப்படி இருக்க முடியுமா?
அங்க போய் ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல, அதான் சொன்னேன். ஹலோ, அப்போ கஷ்டப்படுற நம்மள பத்தியும் கொஞ்சம் யோசிங்க. நாம சந்தோஷமா தானே வேலை பாக்குறோம். கஷ்டப்பட்டு தான் வேலை பாக்குறோம். அண்ணா, கோலம் எப்படி? அல்டிமேட்டா இருக்கு. ஆக்சுவலா தோரணை கூட அல்டிமேட் தான். ஏய், நான் கிண்டலா? ஆஹா, உண்மையதான் சொல்றேன். இந்த கலரும் அதுவும் நல்லா இருக்குல்ல? ஹாய். அங்க பாருங்க. அது ஓகே. சிவா, தோரணம்லாம் நல்லா இருக்குடா. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம நிலா தான். நிலாமா, தோரணம் ரொம்ப நல்லா இருக்கு. இட்ஸ் ஓகே, தேங்க்ஸ். துளசி, அம்மா சொல்லுங்கம்மா. இந்த மாவு பதமா இருக்கான்னு பாரு. அம்மா, இன்னும் கொஞ்சம் தனியா இருந்தா நல்லா இருக்கும். அப்படியா? சரி, நான் கலந்துட்டேன். ஏதோ கலர் அடிச்சிட்டு இருக்காங்க. ஏய், இதெல்லாம் கலந்து போடு. சரி வா, நம்ம உள்ள போய் வேலையை பார்ப்போம். நீ ஃபுல்லா போட்டுக்கிட்டே இருப்பாங்க.